வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்னைக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் 1 ப்ரிவியூ பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன் பாகிஸ்தான் விசஸ் நியூசிலாந்து. இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா கராச்சி ஸ்டேடியமில் தான் வந்து நடக்க போகுது. ப்ரீவியஸ் இயர் வந்து பாகிஸ்தான் வின் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் தான் வந்து கேப்டன் பண்ணார், சர்ஃப்ராஸ் அகமத். நல்லா எக்ஸ்ட்ராடனரியாக கேப்டன் பண்ணி ட்ராஃபியை வின் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் கேப்டனோட தான் போகிறாங்க, முகமது ரிஸ்வான். ஸோ அவர் வந்து பாகிஸ்தானுக்கு மறுபடியும் சாம்பியன் வாங்கி கொடுப்பாரா? ஹோம் விளாடுறாங்க, அது வந்து ஒரு அட்வான்டேஜ் ஃபார் பாகிஸ்தான். ஸோ எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு டீமோட ப்ரிவியூவை பற்றி பார்க்கலாம். நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஓடிஐ சீரீஸ் ஸ்ரீலங்கா கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி சாண்டர் கேப்டன்சியில் வந்து வின் பண்ணாங்க. தென் சாண்டர் கேப்டன்சியில் T20 சீரீஸும் வந்து வின் பண்ணாங்க. இப்போ நடந்த ட்ரை சீரீஸில் வந்து பாகிஸ்தான் கூட வின் பண்ணி ஸோ அந்த இதுலேயும் வந்து நியூசிலாந்து வந்து வின் பண்ணாங்க. ஸோ நல்ல ஒரு கேப்டனாக தெரிகிறார் மிச்சல் சாண்டர். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி இது வந்து ஒரு பிக் டோர்னமெண்ட். ஸோ இந்த ப்ரெஷரை வந்து மிச்சல் சாண்டர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாருங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ நியூசிலாண்டோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் தான். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் ஆர்டர்ஸ் டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, தென் கேன் வில்லியம்சன். ஸோ இந்த 3 பேர் தான் வந்து கீ பேட்டர்ஸ் ஃபார் நியூசிலாந்து. பாகிஸ்தானோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரியோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நஷிம் ஷா, ஷெயின் ஷா ஆஃப்ரிடி, தென் ஹாரிஸ் ரவுஃப். இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து பாகிஸ்தானோட ஸ்ட்ரென்த். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட பேட்டர்ஸும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பாகிஸ்தான் பேட்டர்ஸ் யார் யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். பாபர் அசாம் அவரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. செகண்டாக பார்த்தீங்கன்னா முகமது ரிஸ்வான் அவரும் இந்த கிரவுண்டில் கராச்சி கிரவுண்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தேர்டாக பார்த்தீங்கன்னா ஆகா சல்மான். உண்மையிலே ஆகா சல்மான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். நல்ல ஒரு டேலண்டடாக இருக்கார். ஸோ அவர் தான் வந்து நிறைய ரன் ஸ்கோர் இந்த கராச்சி ஸ்டேடியமில் அடிச்சிருக்காரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபக்கர் ஜமான். ஸோ இந்த 4 பேட்டரும் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க கராச்சி ஸ்டேடியமில். ஒரு 2 பிளேயருக்கு மட்டும் இங்கே நல்லா மாட்டுச்சுன்னா மேபி ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஒரு 300 ரன்ஸ் நம்ம வந்து எஸ்பெஷலி வந்து பார்க்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். நியூசிலாந்து பேட்டர்ஸ் இங்கே யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாம் லாத்தம் அவர் தான் வந்து இங்கே அதிக ஸ்கோர் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. தென் பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன், தேர்டாக பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே, ஃபோர்த் பார்த்தீங்கன்னா டேரல் மிச்சல். ஸோ இந்த 4 பேட்டர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி நம்ம பார்த்துருப்போம், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஈவன் அந்த ட்ரை சீரிஸ் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா டாம் லாத்தம் வந்து ஒரு 50 அடிப்பார். கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேரல் மிச்சல் அவரும் வந்து இந்த ட்ரை சீரிஸில் வந்து 50 அடிச்சிருக்காரு. ஸோ எப்படி போகுதுங்கிறத பார்க்கணும். டாஸ் தான் வந்து இங்கே குரூஷியல் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஏன்னா இங்கே வந்து ஹை ஸ்கோரிங் கேமும் போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 250, 260 அந்த மாதிரி ரேஞ்சஸ் ஸ்கோர் போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். நியூசிலாந்து கிட்ட பார்த்தீங்கன்னா கன் பேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. ரீசெண்டாக நடந்த ட்ரை சீரீஸில் நம்ம பார்த்துருப்போம், கிளென் பிலிப்ஸ் அவரோட மெய்டின் செஞ்சுரியை வந்து பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக வந்து அடிச்சிருந்தாரு. நல்ல ஒரு பிளேயராக இருக்கார். அவரோட ஸ்பின் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் பவுலிங் போடுவார். கூடவே பார்த்தீங்கன்னா 2 கன் ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க நியூசிலாந்து. மிச்சல் சாண்டர் கேப்டன், தென் பார்த்தீங்கன்னா மைக்கேல் பிரேசல் 2 பேரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூசிலாண்டோட பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து மிஸ் பண்ணுவாங்க. ட்ரெண்ட் போல்ட் அண்ட் டிம் சவுதி நல்ல ஒரு டிகேடில் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இப்போ நியூசிலாண்டுக்கு. ஸோ இந்த டைம் வந்து நியூ ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டோட போகிறாங்க. மேட் ஹென்ரி அவரும் பார்த்தீங்கன்னா ஓடியில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. லோக்கி ஃபெர்கூசன் அவர் பார்த்தீங்கன்னா அந்த ILT20 ஒரு இன்ஜுரி காரணத்தினால ட்ரை சீரீஸை மிஸ் பண்ணார். ஸோ ஹோப் அவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு அவைலபிளாக இருப்பாருங்கிறத நம்ம நம்புவோம். தென் பார்த்தீங்கன்னா வில்லியம் ரூர்க்கி எக்ஸ்ட்ராடனரி பிளேயர்னே சொல்லலாம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. நம்ம இந்தியா சீரீஸ்லேயும் பார்த்துருப்போம், நம்ம கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சார். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜேக்கப் டஃபியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீலங்கா சீரீஸில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். பாகிஸ்தானோட இதை பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து ஃபக்கர் ஜமான், பாபர் அசம் வர போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு நியூ காம்போவாக இருக்க போது. கம்ரான் குலாம் அவரும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டெபியூவில் வந்து ஒரு 100 அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக தெரிகிறார் மிடில் ஆர்டரில். ஷவுட் ஷக்கீல் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாகிஸ்தான் கிரவுண்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. போன வருஷம் நடந்து முடிஞ்ச PSLலையும் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அது வந்து பார்க்கணும். ஃபைம் அஷ்ரப் அவரையும் வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களோட ட்ரியோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்காங்க. ஸ்பின்னராக பார்த்தோன்னா அப்ரார் அகமத் நல்ல ஒரு ஸ்பின்னர்னே சொல்லலாம். டெஸ்ட்டில் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு பாகிஸ்தானுக்காக. ஈவன் இப்போ நடந்து முடிஞ்ச ட்ரை சீரீஸாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த பாகிஸ்தான் விசஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் விளாண்டாங்க. அங்கேயுமே வந்து அப்ரார் அகமத் நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிச்சார். ஸோ நல்ல ஒரு ஸ்பின்னராக தெரிகிறாரு, மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் பாகிஸ்தான். இது வரைக்கும் அவங்களுக்கு அந்தளவுக்கு அமையலை. ஸோ இந்த டைம் வந்து நல்ல ஒரு பவுலிங் யூனிட் வச்சுருக்காங்க. பேட்டிங் தான் வந்து கொஞ்சம் கன்சர்னாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து 2 டீமோட பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நியூசிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே அலாங் வித் ரச்சின் ரவீந்திரா. இஃப் ரச்சின் ரவீந்திரா வந்து அவைலபிள் இல்லைனா உங்களுக்கு வில்லியம் ஓப்பன் பண்ணுவார். நம்பர் 3 கேன் வில்லியம்சன், நம்பர் 4 டேரல் மிச்சல், நம்பர் 5 டாம் லாத்தம்,
Number 6, Glenn Phillips. Number 7, Michael Bracewell. Number 8, Captain Mitchell Santner. Number 9, Matt Henry. Number 10 பார்த்தீங்கன்னா லாக்கி ஃபர்கூசன். இஃப் லாக்கி ஃபர்கூசன் வந்து அவைலபிள் கிடையாதுன்னா உங்களுக்கு ஜாக்கப் டஃபி வந்து வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர் 11 பார்த்தீங்கன்னா வில்லியம் ரூர்கி. ஸோ இதுதான் வந்து நியூசிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11 ஃபார் மேட்ச் 1. ஸோ இதுதான் வந்து பாகிஸ்தானோட ப்ராபபிள் பிளேயிங் 11. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபக்கர் ஜமான் அலாங் வித் பாபர் அசம். ஸோ அதை வந்து முன்னாடி சொல்லிட்டாங்க, சைம் ஆயிப் இல்லாதனால பாபர் வந்து அப் டு தி ஆர்டர். ஸோ அவர் ஓப்பன் பண்ண போகிறாரு. நம்பர் 3 நான் வந்து கம்ரான் குலாம் வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாகிஸ்தானில் வந்து அந்த டெஸ்ட் மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இவர் வந்து கன்ஃபார்ம் பாகிஸ்தானில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஸோ அதனால் நான் நம்பர் 3 வச்சிருக்கேன். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா கேப்டன் முகமது ரிஸ்வான். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. நம்பர் 5 ஷவுத் ஷக்கீல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரை சீரீஸில் நம்பர் 3 வந்து ஷவுத் ஷக்கீல் வச்சு விளாண்டாங்க. அவர் டெஸ்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர் பொசிஷனில் தான் வந்து விளாண்டாரு. ஸோ அதனாலேயே நானும் வந்து நம்பர் 5ல் வச்சுருக்கேன். உங்களுக்கு மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர் வேணும். ஸோ அதனால் ஷவுத் ஷக்கீல் நம்பர் 5. 6 பார்த்தீங்கன்னா ஆகா சல்மான் வைஸ் கேப்டன். நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ஃபைம் அஷ்ரஃப். நம்பர் 8 ஷைன் ஷா ஆஃப்ரெடி. நம்பர் 9 பார்த்தீங்கன்னா நஷீம் ஷா. நம்பர் 10 ஹாரிஸ் ரஃப். நம்பர் 11 பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்ரார் அகமத். ஸோ இதுதான் வந்து ப்ராபபிள் பிளேயிங் 11 ஃபார் பாகிஸ்தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து. ஸோ இதுதான் வந்து மேட்ச் ஒன்னோட ப்ரிவ்யூ பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து. இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2:30 மதியானம் வந்து நடக்க போகுது நாளைக்கு. ஸோ எல்லோரும் வந்து மேட்ச்சை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎல் வர போகுது. ஸோ ஒரே கிரிக்கெட் ஃபீவர் தான். ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணி மேட்ச்சை வந்து வாட்ச் பண்ணுங்கள். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.